வணக்கம். இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு தேதி இதுதான் என்பது குறித்து புதிய தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. மிக முக்கியமாக எப்போது இந்த தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் என்பது குறித்து ஒரு புதிய உறுதிப்படுத்தப்படாத தகவல் வெளிவந்திருக்கிறது. அது சார்ந்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் அரசியல் சூழல் நாளுக்கு நாள் பரபரப்பாக்கி வரக்கூடிய நிலையில் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக முக்கியமான தகவல்கள் வெளிவந்துள்ளது. பல்வேறு அரசியல் கட்சிகள் ஏற்கனவே தேர்தல் களத்தில் இறங்கி தீவிர பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு மட்டுமில்லாமல் புதுச்சேரி, மேற்கு வங்காளம், அசாம் மற்றும் கேரளா ஆகிய மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த 5 மாநிலத்திலும் மொத்தம் 824 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல்கள் நடைபெற இருப்பதால் தேர்தல் ஆணையம் முன்னேற்பாடுகளை வேகமாக மேற்கொண்டு வந்துள்ளது. தமிழ்நாட்டில் இந்த முறை தேர்தல் களம் மிகவும் போட்டியுடன் இருக்கும் என்று அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. மிக முக்கியமாக திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய கட்சிகளிடையே கடும் போட்டி நிலவுகிறது. இதனால் தேர்தல் சூழல் மேலும் சூடுபிடித்துள்ளது. தேர்தல் ஏற்பாடுகளை ஆய்வு செய்வதற்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சமீபத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு சென்றார். சென்னை உள்ளிட்ட பகுதியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் வாக்குச்சாவடி ஏற்பாடுகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள், வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு உட்பட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆய்வுகள் செய்யப்பட்டது. மேலும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் தலைவர்களையும் சந்தித்து அவர்களின் கருத்துக்களையும் கேட்டறிந்ததாக தகவல்கள் வெளியானது. இந்த நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தல் எப்போது நடைபெறும் என்ற கேள்வி பொதுமக்களிடம் அதிகமாக எழுந்து வருகிறது. இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகாத நிலையில் தற்போது ஒரு முக்கியமான தகவல் வெளிவந்துள்ளது. அதன்படி தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடைபெற வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து 234 தொகுதியிலும் ஒரே கட்டமாக அன்றைய தினமே வாக்குப்பதிவுகள் நடைபெற்றப்படும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் வாக்குப்பதிவு முடிவடைந்த 2 நாட்களுக்குள் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இருப்பினும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தேர்தல் ஆணையம் விரைவில் வெளியிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது தமிழகத்தை ஆளக்கூடிய திமுக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு பதவிக்காலம் மே மாதம் 10ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ளது. இதனால் அதற்கு முன்பாகவே தேர்தல் நடைபெற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதுவரை தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற இருப்பதாக ஒரு தகவல் மட்டுமே வெளிவந்திருக்கிறது. இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.